மலர்களின் நடுவில் ஒரு ரோஜா, மக்களின் மத்தியிலே காமராஜா என்று கர்ம வீரரை பாடி வணங்கி, உண்மையிலே நாட்டில் தலைவர்கள் என்று எத்தனையோ பேரை சொல்லலாம். ஆனால் பெருந்தலைவர் என்று இந்த உலகத்தில் எந்த மூலையில் என்று சொன்னாலும் அது நம்ம காமராஜரை அப்பச்சியத்தான் குறிக்கீங்க. நல்லா உற்சாகமா அவருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க, பெரிய கைத்தட்டு. குழந்தைகளுக்கு, தாய்மார்களுக்கெல்லாம் நான் சொல்றேன், குழந்தைகளுக்கு பாசத்தை மட்டும் காட்டாமல் இந்த தேசத்தையும் தேச தலைவர்களையும் சுட்டி காட்டி வளர்த்தீங்க அப்படின்னு சொன்னா மிகப்பெரிய ஒரு இந்தியா. நல்ல அணைகள் கட்டி நாட்டுக்கு பெருமை சேர்த்த அந்த காலத்துல நாம கொண்டாட்டமா இருந்தோம். இன்னைக்கு இருக்க பாவி பூரா பல துணையே கட்டிக்கிட்டு இருக்கான். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கார்த்திகைக்கு பின் மழை இல்லை, காமராஜருக்கு பின் எந்த அணையும் இல்லை. ஊருக்கு ஒரு துணையை கட்டிக்கிட்டு இருக்கான். அந்த ஊர்ல போய் பார்த்தாதான் இங்க ஒன்று நமக்கு இருக்குன்னு அவனுக்கே தெரியுது. இப்படிப்பட்ட காலத்துல நமக்கு கொண்டாட்டம். ஆனால் என் சான்றோர்கள் மக்கள் அற்புதமாக அப்படி என்ன சொல்ல அட்டகாசமாக உட்கார்ந்து நகைச்சுவையோடு ரசிக்கிற உங்கள் முன் நானும் ஒரு சான்றோர்களை வழிவந்த அந்த கர்ம வீரரின் வழிவந்த மகன் என்ற பெருமையோடு ரொம்ப சந்தோஷங்க. ஆனா இப்படி பொது இடத்துல இருக்கும்போது நல்லா கலகலன்னு சிரிக்கணுமா? நல்லா சிரிக்கிறீங்க. ஏன்னா சிரிச்சா தான் நம்மகிட்ட இருக்கிறது முகம், இல்லைன்னா அதுக்கு பேர் முகரக்கட்டை. அப்படி கொல்லிட்டு சிரிக்கணும், அதாவது முகம், இல்லைன்னா மோரக்கட்டைன்னு சொல்லுவாங்க. பொது இடத்துல இருந்து சிரிக்கணும். சில பாய்ப்பே இந்த நரசிம்மராவ் மாதிரி உட்காந்துக்கிட்டோம், தானும் சிரிக்க மாட்டான், பக்கத்தில் இருக்கவனும் சிரிக்க விட மாட்டான். ஆனால் நல்லா சிரிக்கிறீங்க. பொது இடத்துல இருந்தா நல்லா சிரிக்கணும். இப்போ பஸ்ல போறீங்கன்னு வைங்க, எந்த இடத்துல இருக்கணும் தெரியுமாம்மா? 3 பேர் சீட்டு வலது பக்கம் இருக்கும். அதுல புதுசா கல்யாணமான ஜோடி உட்கார்ந்துருந்தா அங்க போய் உட்காருங்க. நான் ஏதோ அந்த அவங்க என்ன ரகசியம் பேசுறான்னு கேட்கல. ஏன்னா பஸ் கிளம்பி போகும்போது அவங்க 2 பேரும் ஒட்டி உட்காந்துருவாங்க, நமக்கு நல்ல இடம் கிடைக்கும். உண்மைதானே? அதான் அப்படி போய் சொல்றாருன்னா என்ன அர்த்தம்? அனுபவம் பார்த்துக்கிட்டு இருக்கோம்ல. அதே போல அதெல்லாம் என்ன இருக்கு, அவங்க பாட்டுல ஓரமா உட்காந்துருவோம், நம்ம வந்து ஓரமா உட்காந்துக்கலாம். அதே நேரத்துல 3 பேர் உட்கார்ந்த இடத்துல இந்த நடுமத்தி சீட்ல உட்காந்துறாரு. நான் அப்படி உட்கார்ந்து அவசரப்பட்டவன். ஏன்னா முதல்ல ஏறதவன் ஜன்னல் சீட்டு காத்து கிடைக்குன்னு அந்த பக்கம் போயிடுவான். 2வது ஏறதவன் இப்படி கை வச்சுக்கலான்னு இந்த ஒருத்தர் உட்காந்துருந்தாங்கன்னு ஒரு கம்பி வேற இருக்கும். நான் 3வதா போய் சிக்கனமா உள்ள அவன் வந்து ரயில்வே கேட்டு திறந்த மாதிரி திறந்து எனக்கு இடம் கொடுத்துட்டான். உள்ள போய் நடுமத்தில் உட்கார்ந்தனா 10 நிமிஷம் ஆச்சு, 2 பேரும் தூங்கி உள்ள ஆரம்பிச்சிட்டான். சரி, ஆம்பளை உழைச்ச களைப்பு பாவம், இவ்வளவு கஷ்டப்பட்டு எங்கேயோ உழைச்சி கஷ்டத்துல வாரான், கொஞ்ச நேரம் தூங்கட்டுமே, நம்ம தோல் வந்து ஒரு இதா இருக்கட்டும் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அது வரைக்கும் சந்தோஷமா. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஒரு போய் பிடிச்சிட்டு என் கன்னத்துல முத்தம் கொடுத்து விட்டான். அதுல 50 கிராம் கோலை வேற வட்டியுது. இல்ல பாவி பேல எதுக்கு ஜபா சார் வரும்போது ஒரு பக்கம் வீங்கி இருக்கேன். ஏமல இப்படி அநியாயம் பண்ணானே சார். கனவு கொடுமெல்லாம் பஸ்ல நடக்குதா? தூக்கத்துல கனவுல நயன்தாரா வந்துட்டு அவளுக்கு கொடுக்க மாதிரி உங்களுக்கு கொடுத்தேங்க. நீங்க நல்லா சந்தோஷமா இருப்பீங்களா? பெரிய அவனுக்கு கனவுல நயன்தாரா. ஆனா உண்மையிலே நமக்கு இப்போ நம்ம கொண்டாட்டமா இருக்கா. சித்ரா அன்னைக்கு நம்ம பஸ் பிடிக்க என்ன போராட்டம். திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கம்மா, ஊர்ல பஸ் பூரா திருச்செந்தூர் ஸ்பெஷலா போகுது. தூத்துக்குடி பஸ் ஒரு பஸ் வரைக்கும் 5 பஸ்ஸுக்கு ஆடிக்கு இடம் பிடிக்க எவ்வளவு போராட்டமா இருக்கு இல்லையா? அவன் சும்மா கச்சிப்பை தூக்கி போடுதான், பேக்கை தூக்கி போடுதான், கொடையை தூக்கி போடுதான், என்னெல்லாம் தூக்கி போடுதான். ஒரு பேர் பொம்பளை பிள்ளையை தூக்கி உள்ள போடுதாம்மா ஜன்னல் வழியே. நான் பாவி பொம்பளை பிள்ளையை தூக்கி போன கூட்டத்தோட போனா போகுது. தங்கம் மேல போற போக்கு இதோடலாம் கெட்டி கொடுக்க நமக்கு வழி இல்லைங்க. எப்படி நான் திணறிக்கிட்டீங்க. ஒரு பெரியாள் வந்தார், தம்பி பஸ் தூத்துக்குடிக்கு தானே போனோம், இன்னும் உங்களுக்கு வழி சொல்றாரு. நல்லா வளர்த்தியா இருந்தார், நம்ம எல் சுப்பிரமணியம் மாதிரி. பார்த்தாரு, வாய் பூரம் வெத்தலை, அப்படியே அந்த ஜன்னல் வழியே புளிச்சுட்டு வெத்தலை உள்ள போன பூரம் சின்னு தூர போயிட்டான். இவர் உள்ள போனாரு, மஞ்சப்பையில ஒரு சின்ன துண்டு வச்சிருந்தாருமா, அழகா தொடச்சி வாங்க தம்பி நம்ம 3 பேருக்கு சீட்டு உட்கார்ந்தோம். எப்படிலாம் போராட வேண்டியிருக்கு. இது உங்களுக்கு கொண்டாட்டம். உட்கார்ந்துட்டீங்களா? அதுல வேற என்ன செய்ய, நிலைமை அப்படி. சித்ராட்ட கேட்டு பாருங்க, எவ்வளவு திண்டாட்டமா போராடி இருக்கோம். பஸ்லயுமே நிம்மதியா இருக்க முடியாமா? வாசல்ல தானே தொத்திட்டு நடக்காம போயிடும் போறான். கண்டக்டர் சொல்ல எல்லாம் உள்ள போ, கடல் மாதிரி இடம் கிடைக்குங்க. இவன் சொல்லலாம், கண்டக்டர் சார்வாய் எனக்கு கடல்களை இறங்கி பழக்கம் இல்லை, நான் கரையிலே நிற்கேங்க. என்ன வழக்கம் சொல்ல, எங்க போகணுன்னு கேட்டா அதுக்கும் பதில் வச்சுக்க. அந்த பச்சை கலர் சுடிதார் போட்டுருக்கு பாருங்க, அந்த பிள்ளைகிட்ட போகணுங்க. இப்படி எப்ப பார்த்தாலும் பிரச்சனையா இருக்குதே வாழ்க்கை. நான் ஒரு போய் காலை மிதிச்சுட்டு போன வாரத்தில் கூட்டமா இருந்தது, சீட்டு கிடைக்கல, காலை மிதிக்க எப்பா
காலை எடுப்பா அப்படின்னு. அதுக்கு அவன் சொல்லலாம், எந்த காலம், வலது காலம் எடுக்கணுமா இடது காலம் எடுக்கணுமா, அருவாளை தூக்குறான். என்ன வரத்துங்க, எந்த வாழ்க்கையாவது நமக்கு நிம்மதியா இருக்கா? உண்மையிலே எங்க பந்திக்கு போறீங்கன்னு, பந்திக்கு போனா எங்க உட்காரணும்னு சொல்றேம்மா, நல்ல சாப்பிட்றவன்ட்ட போய் உட்காருங்கம்மா. அவன் தான் ஆர்டர் பண்ணுவான், ரசத்தை கொண்டா, வத்த குழம்பு கொண்டா, சாம்பார் கொண்டா, அவியலை கொண்டா, பொரியல் கொண்டா, அப்பளத்தை கொண்டா, அதை கொண்டா, பாயாசத்தை கொண்டாமா. நமக்கு அவ்வளவு நம்ம சொல்லாமே வந்துடும் நம்ம இலைக்கு. இந்த சுகர் வந்து சீரழிஞ்சவன்ட்டு போய் உட்காந்துறாதீங்க. ஆமா, எங்கனியா அவன் என்ன பண்ணுவான் தெரியுமா, தானும் சாப்பிட மாட்டான், நம்மளையும் முறைச்சு பார்ப்பான். பாயசவாடி நமக்கு வந்து 40 வேண்டாம் வேண்டாம் ஊத்தாத அங்க போட்டுருவான், அந்த போய் நமக்கும் ஊத்த மாட்டான். இப்படி எல்லாம் பல பிரச்சனைகள் இருக்குது வாழ்க்கையில. என்ன இருக்குமா, எவ்வளவா இருக்கு தெரியுமா? தலைப்பு அழகா கொடுத்துறீங்க. சுகர் வந்தா கூட ஆண்கள்லாம் கவலைப்படுறது இல்ல. அவன் தெளிவா ஒரு குறிக்கோளோட இருக்கான். 10 வயசுல மதர் சொல்றது கேட்கணும், 20 வயசுல ஃபிகர் சொல்றது கேட்கணும், 40 வயசுல சுகர் சொல்றது கேட்கணும். இப்போ அப்படித்தான் இருக்கு. அவ்வளவுதான், ஜாலியா போயிட்டு இருக்கான். இப்போ நீங்க அழகா சொன்னீங்க, இன்றைய பரபரப்பான வாழ்க்கை கொண்டாட்டமா திண்டாட்டம். அவ்வளவுதான். பேப்பரை திறந்தாலே தெரியுமா, நல்ல செய்தி என்னைக்காவது இருக்காமா? ஒரே கொலை கொள்ளை திருட்டு, ஒரு பாலியல் வன்கொடுமை. இப்படி இருக்கும்போது நம்ம கொண்டாட்டம்னு சொல்ல முடியுமா? பேப்பர் திறந்து பாருங்க. இதுக்கு தான் அமெரிக்காவில் ஒரு மிஷினை கண்டுபிடிச்சான். நாடு பூரா திருட்டு நடக்கேண்டு ஒரு திருட்டு பேரோட கண்டுபிடிக்க மிஷினை கண்டுபிடிச்சான். நம்ம ஊர்ல வச்சு பார்ப்போம்னு வச்சான். 2 மணி நேரத்தில் 1000கணக்கான பேர் அந்த திருட்டு மிஷின் கண்டுபிடிச்சிட்டு உடனே பார்த்தான், உலகத்தில் மக்கள் தொகை, இது நான் சொல்ற ஒரு 5-6 வருஷத்துக்கு முந்தி, மக்கள் தொகையில் அதிகமான நாடு எது? சீனா. அங்க கொண்டு வச்சான். 1 மணி நேரத்துல 500 கள்ளப்பையில பிடிச்சு கொடுத்துட்டு உடனே பார்த்தான், இது ஜப்பான், தொழில்நுட்ப நாடு, ஜப்பான்ல கொண்டு வச்சு செக் பண்ணுவான்னா 1 மணி நேரத்துல 300 கள்ளப்பையில பிடிச்சு கொடுத்துட்டு, பரவாயில்ல இந்த மிஷின் நல்லா வேலை செய்துட்டு உலகத்தில் மக்கள் தொகையில் அப்போ 2வது இடம். இப்போ நம்ம முதல் இடத்துக்கு வந்துட்டோமா? அதான் சொல்றேன். நான் சொல்ல 6 வருஷத்துக்கு முந்தி கொரோனா வந்ததுக்கு அப்புறம் நம்மளால கதவு மூடுனா ஒரேடியா புரிஞ்சுக்கிட்டா சரி, மக்கள் தொகையில நம்ம தான் இப்ப நம்பர் 1. ஆமா, வெளியே வர உள்ள வீட்டுலையும் போகும். அடுத்த கொரோனா வந்தா நம்ம எங்க போகணும்னு தெரியாது. நல்லா இருக்கட்டும், வராம அதுக்காவது வராம இருக்கட்டும். உண்மையிலே அடுத்த 2வது இடத்துல இருக்கிற இந்தியாவில கொண்டு இந்த திருட்டு மிஷினை வச்சு பாப்போண்டு கொண்டு வச்சாங்க. 5 நிமிஷத்துல திருட்டு மிஷினை இந்த வேலை கொண்டு போயிட்டான். அதே ஆட்டையை போட்டாங்களா? இப்படி இருக்கும்போது என்ன திண்டாட்டம் கொண்டாட்டம். அழகா கவிஞன் சொன்னாங்க, பட்டுக்கோட்டையார், திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடி கொண்டே இருக்குது, அதை சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம் தடுத்து கொண்டே இருக்குது. உண்மையிலேங்க அமெரிக்கால கரண்ட் போனா அவன் ஈபி காரனுக்கு போன் பண்ணுவானாம். அதே நேரத்துல ஜப்பான் நாட்டுல கரண்ட் போச்சுன்னா அவன் தொழில்நுட்பத்துல சிறந்தவன், ஃபீஸ் ஒயர் அவனே மாட்டிடுவானாம். ஆனா நம்ம இந்திய நாட்டுல ஒரு வீட்டுல கரண்ட் போச்சுன்னா நம்ம ஆளு பக்கத்து வீட்டை எட்டி பார்ப்பான், அவனுக்கும் போயிட்டா. இதானங்க வாழ்க்கை, இப்படித்தானமா இருக்கும். இதுல எங்க நமக்கு கொண்டாட்டம் இருக்கு? சொந்தக்காரன் சந்தோஷமா இருக்குன்னா என்ன செய்யணும் தெரியுமா? நல்ல ஒரு ஐடியா சொல்லி கொடுத்துட்டு போறேன். நம்ம சொந்தக்காரன் பூரா சந்தோஷமா இருக்கணும்னா அவனை அடிக்கடி போய் சந்திக்கணும். நீங்க என்னமோ யாதோ நினைச்சிடாதீங்க, சந்திக்கணும். சந்திச்சு நம்ம பிரச்சனையை பூரா அவன்கிட்ட சொல்லிட்டு வாங்க, அவன் சந்தோஷமா இருப்பான். உண்மைதானம்மா? இந்த பேச்சுகள் இதாண்டா, இந்த பேச்சுகள் இதாண்டா. இதானங்க இப்ப யதார்த்தமான வாழ்க்கை. நமக்கு மனித நேயங்கள் இருக்கிறதா? உறவினர்களும் ஊசியும் ஒண்ணு குத்தி காட்டுவாங்க, இல்லாட்டி கோத்து விடுவாங்க. இப்ப பூரா குத்தி காட்டுறது வேலையாத்தான் இருக்கு இல்லையாமா? எங்க நமக்கு மகிழ்ச்சி இருக்குது? ஆனா இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில ஒருத்தன் இதே மாதிரி செல்போன் எடுத்துட்டு கூமாப்பட்டிக்கு வாங்கோ, கூமாப்பட்டிக்கு வாங்கோ, எவ்வளவு பிரச்சனைகள் உண்டாலும் குளு 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 குளுன்னு இருக்கலாம். ஒத்த வீடியோ போட்டு விட்டா பூரா வண்டி எடுத்துட்டு கூமாப்பட்டி இன்னைக்கு வேர்ல்ட் லெவல்ல ட்ரெண்ட் ஆயிட்டு எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. மனிதநேயங்கள் இருக்காமா? மனிதநேயம் இப்ப நம்ம யதார்த்தமா சொல்றேன், ஒரு காலத்தில் நல்ல விஷயங்கள் நடந்தது. நீங்க இப்போ இன்றைய சூழ்நிலையில் பரபரப்பான சூழ்நிலைன்னு சொல்லி தட்டி விழுந்து ஓடிக்கிட்டு இருக்கோம். அப்போ ஒரு ரோட்ல யாராவது நடந்து போனா, நீங்க பெரியவங்க இருக்கீங்க, கால் தட்டி யாராவது கீழே விழப்போனா நம்ம என்னமா செய்வோம்? ஏமா என் புள்ளண்டு போய் பிடிப்போம்லாமா? பிடிப்போமா பிடிக்க மாட்டோமா? அது யாரா இருந்தாலும் சரி, தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ யாரா இருந்தாலும் சரி, பிடிப்போமா பிடிக்க மாட்டோம், தூக்குவோம். இன்னைக்கு அதம்மா நடக்க யாராவது கண்டு தட்டி கீழே விழுந்தா நம்மளால் செல்போனை தூக்கிடுதாமா. இந்த செல்போனை கண்டுபிடிச்ச பேதியில போன தேடிக்கிட்டு இருக்கு. அவன் தூக்கி வச்சுக்கிட்டு இவர் எங்கே விழுந்தார் தெரியுமா, எப்படி விழுந்தார் தெரியுமா, இவருக்கு எங்கே அடிபட்டு இருக்கு, இதைத்தானமா எடுத்து போடுதான். ஸ்டேட்டஸ் வேற வச்சு விடுதான். அந்த பையனை காப்பாத்துறதுக்கு ஒருத்தனும் இல்லை. இதையும் 100 லூசு பையன் லைக் போட்டு விடுதான். இது நடக்கா இல்லையா? இந்த செல்போன் வந்ததுக்கு அப்புறம், அதுவும் குறிப்பா அந்த டச் மொபைல் வந்ததுக்கு அப்புறம் நம்ம குடும்பத்திலே டச் இல்லாம போச்சு. இது உண்மைதானம்மா? அம்மா ஒரு பக்கம் டச்ல இருக்கா, அப்பா ஒரு பக்கம் டச்ல இருக்காரு.
நான் மொபைலை தான் சொன்னேன், நீங்க வேற எதையும் யோசிடக்கூடாது. ரெண்டுக்கு இடையில புள்ள ஒரு பக்கம் டச்சில் இருக்கு, குடும்பம் டச் இல்லாம கிடக்கு. அப்படித்தானே நடக்கா இல்லையா? காலையில எந்திரிச்சு பல்ல விளக்குதான விளக்குலயே நிறைய பாவி போய் செல்லத்தான் தேய்ச்சிக்கிட்டு இருக்கான், இந்த வெத்தலைக்கு சுண்ணாம்பு தடவன மாதிரி. ஏ அப்பா, அது இந்த பொம்பளை புள்ளி எல்லாம் என்ன பீலாங்கிய. ஏன் பாதவத்தியா 3 வார்த்தை தான்மா பேசுதான் செல்போன்ல. ஆமா ஆமா, நான் அனுபவப்பட்டிருக்கேன், பாத்துக்கிட்டு இருக்கேன். நமக்கு கொண்டாட்டம்னு சொல்லாதே. செல்போனை தூக்கி காதுல வச்சான்னா அப்புறம் சிப்போடா ஒரிஜினலா இருக்கு. அப்புறம் சிப்போடா போடா. இளைஞர்கள்லாம் பாதிக்கப்பட்டிருக்காங்க பாத்தீங்களா? இந்த 3 வார்த்தை 3 மணி நேரம் பேசிட்டு 3 மணி நேரம் பேசிட்டு கடைசியில செல்போனை ஆஃப் பண்ணிட்டு பிடிச்சிட்டு ஒரு டிஸ்பிளேல முத்தம் வேற கொடுக்கான். பொம்பளை பிள்ளை செல்போனை வாங்கி பாருங்க, டிஸ்பிளே எல்லாம் அழிஞ்சு போய் கிடக்குது. எவ்வளவு வேதனையா இருக்கு. எப்படி இவ்வளவு கரெக்டா சொல்றீங்க? நாங்க அனுபவப்பட்டிருக்கோம்மா. இதுல எங்க கொண்டாட்டம் ஆற வரத்து எம்மா. அதுவும் ஆம்பளை பையனோட பார்த்தாலே ஆரம்பிச்சிருவ பாருங்க. ஒன்ஸ் அப்பான் எ டைம். பசங்கள்லாம் கொஞ்சம் மண்டடி வாயில போட்டுருங்க தங்கம். என்ன வார்த்தை தங்கிலீஷ் வந்துடுது அவங்களுக்கு. அதுவும் பாருங்க, சித்தப்பா அமெரிக்காவிலே இருக்கீங்க, நல்லா விசாரிச்சா அந்த பையனோட குடும்பமே திருச்செந்தூர் கடற்கரையில பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கும். சித்தப்பா அமெரிக்காவில் இருக்காவளா? என்னைக்காவது சரியா இருக்கா? புயலோடும் சரியில்லைம்மா. செல்போனை தூக்கினாதான் அவனுக்கு எமன்ட்டு இருந்தே அழைப்பு வருது. வண்டியில ஏறினோடனே தூக்கி இப்படி வச்சிடறான். இதை வந்துட்டேன் மாப்பிள்ள, இதை வந்துட்டேன் மாப்பிளமா. 100ல் போவான், 108ல் தூக்கி போட வேண்டியிருக்கு. நடக்கா இல்லையா? பீலா விடுவான் பாருங்க. மாப்பிள்ள 10 லட்சம் நாள் முடிச்சிருவோம் மாப்பிளம்மா. மாப்பிள்ள செல்போனை வாங்கி பாருங்க, டிஸ்பிளே இது சிம் கார்டே உள்ள இருக்கு. எவ்வளவு இதெல்லாம் இங்க உள்ள செல்போன் கேட்கறதுனால இவர் நிறைய கேள்வி கேட்டார்ல. திருமணமான ஆண்கள் கை தூங்க பார்க்கலாம். செல்போன்ல எந்த லாக்குமே இல்லாம அப்படியே மனைவி கிட்ட காமிப்பேன்னு சொல்லக்கூடிய ஆண்கள் இருந்தா கை தூங்க பார்க்கலாம். எந்த லாக்கும் இல்லங்க, எந்த லாக்கும் இல்ல, அப்படியே மனைவி கிட்ட காமிப்பேன்னு சொல்லக்கூடிய ஆண்கள் இருந்தா கை தூங்க பார்க்கலாம். எங்க கையை தூக்க ஒரு ஆள் இருக்கா? பரவாயில்லைங்க. யார் உண்மையிலே அப்படியே இவ்வளவு அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? உப்பு சப்பு இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. அவர் நல்ல மனுஷன். இப்படி நல்ல மனுஷன் 1000ல் ஒருத்தர் தான் இருக்கு. கை தூக்குனவங்க எல்லாம் பூரா இந்த செல்லு இல்ல, பூரா 1100 செல்லு. அத நீங்க லாக்கு போட்டா என்ன போடாட்டி என்ன? எவ்வளவு பாருங்க. இல்லங்க ராத்திரிமா நல்லா இருப்பேன். நான் பெரியவங்களுக்கு எல்லாம் சொல்றேன்மா, ராத்திரி 12 மணிக்கு மேல மொட்டை மாடிக்கு பய எந்திரிச்சு போனான்னு வைங்களேன், செல்போன் பேசிட்டே கைப்பிடிச்ச ஒரு தட்டி பின்னால மலர்ந்துருதாமா. நடக்கா இல்லையாமா? நான் யதார்த்தமா போன் எடுத்துட்டு பசங்கள்லாம் சொல்லு 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 அந்த பாதை வச்சு ஒண்ணுமே சொல்ல மாட்டா. இருங்க சார், சொல்லு 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 அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன சொல்லு விட்டுட்டு இருக்கான்னு அர்த்தம். அது வேற. நீங்க எது கிராஸ் டாக் ஆகுறீங்க உள்ள? அவன் ஆல்ட்ட ரூட் விட்டுட்டு இல்ல. அப்படி இருக்குமா? அது எந்த மகிழ்ச்சி இருக்குதா நான் கேக்குறேன். போர்வையை இழுத்து மூடிட்டு ஒரு பொம்பளை பிள்ளையோ இல்லாட்டி பையனோ பேசிக்கிட்டு இருக்கான்னா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? ஒரு கவிதையில சொன்னாங்க, போர்வைக்குள் இருந்து வரும் வெளிச்சம், போர்வைக்குள் இருந்து வரும் வெளிச்சம் பலருடைய வாழ்க்கையை இருளாக்கி கொண்டிருக்கிறது தான் நிதர்சனமான ஒரு உண்மை. ராத்திரி 11 மணிக்கு மேல பொம்பளை பிள்ளை செல்போனை தூக்கிட்டு போர்வை எடுத்து மூடினான்னா எவனுக்கோ 10க்கு 10 குழிய வெட்டிட்டான்னு அர்த்தம். கவனியுங்க பெத்தவங்க கவனியுங்க. ஒரு காலத்துல புள்ளிய வெளியில போயிட்டு வந்தா லேட் ஆயிட்டுனா நம்ம பதறும், எம்மா 7 மணியாச்சே ராத்திரி என் புள்ளன்னு வீட்டுக்கு வரலையேண்டு. இன்னைக்கு அது கூட பயம் இல்லை. இந்த பயவுல ஒரு ரூமுல போய் கதவை பூட்டிட்டா பயப்பட வேண்டியிருக்கு. எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இருக்காருமா, அவருக்கு 2 பொம்பளை பிள்ளைய. நான் அவர்கிட்ட கேட்டேன், ஐயா இன்னைக்கு கதிர் மாதிரி இருக்கு, நாளைக்கு குதிர் மாதிரி வளர்ந்துரும், பிள்ளைகளுக்கு சேர்த்து வச்சிருக்கேடா? பாருங்க, 500 பவுன் போட இடத்துல 300 பவுன் போட்டு ஒரு பொம்பளை பிள்ளை உயிரை இழந்துட்டோம். நம்ம பார்த்தோம் இல்லாம செய்தி எவ்வளவு பரபரப்பான வேதனையான விஷயம் இல்லாம எப்படி இப்போ காசுக்காகையும் எப்படி மனிதநேயங்களே செத்து போச்சம்மா. எங்க நமக்கு மகிழ்ச்சி இருக்கு? இந்த அவர்கிட்ட கேட்டேன், ஐயா 2 பொம்பளை பிள்ளைகளை பெற்றிருக்கீங்கன்னா கோடிக்கணக்கா ஆகுமா அப்படின்னு. அவர் சந்தோஷமா சொன்னாரு, 2000 ரூபாயில 2 கல்யாணத்தை முடிச்சிட்டாயாப்பான்னு. எனக்கு சந்தோஷம். 2000 ரூபாயில 2 கல்யாணம். ஒரு ஊரா பட்டிமன்றம் போற நல்ல விஷயத்த சொல்லுப்பான்னு. வேற ஒண்ணு இல்லப்பா, ஆளுக்கு 1000 ரூபாய்க்கு செல்போன் வாங்கி கொடுத்தேன். 2 பேரோட அவன் புரிச்சனு செட்டப் பண்ணிட்டு போயிட்டாடுவான். நடக்கா இல்லையாமா? இந்த புயலுடையும் சில அம்மமாரு தாங்குவியே, என் புள்ள அவனாவா செய்தோம் கேரகம் செய்து ஆடி போய் ஆவணி வந்தா டாப்புல வருவான். அந்த பழமொழிய மாத்துங்க. ஆடி போய் ஆவணி வந்தா என் பையன் டாப்புல வருவான். அதுக்கு பதிலா செல்போனை புடிங்க அடுப்புல போய்ங்க, உங்க பையன் டாப்புல வருவான். அதுதான் உண்மைங்க. எவ்வளவு தூரத்திற்கு இன்றைய காலம் நம்ம எல்லாம் திண்டாட்டத்துல கொண்டு வச்சிருக்கு. இந்த புள்ளிகளை கண்ட்ரோல் பண்ண முடியுதாமா? ஒரு காலத்தில்
பெற்றவங்களை மதிச்சோம், அப்படித்தானம்மா? பெரியவங்களை கையெடுத்து கும்பிட்டோம், ஆசிரியர்களை கையெடுத்து கும்பிட்டோம். அந்த பக்கம் ஆசிரியர் இருந்தால் போயிடும், ஓடி போயிடுவோம். நாங்கள்லாம் அப்படி அனுபவப்பட்டோம். நடத்ததா இல்லையா? பள்ளிக்கூடத்தில் நம்ம பெரியவங்க ஸ்கூல்ல சேர்க்கும் போதே என்ன செய்வாங்க? கண்ணை மட்டும் விட்டுருங்க, உரிச்சு எடுத்துருங்கப்பா சொல்லுவோம்லாமா? பெரியவங்களுக்கு நல்லா தெரியும், ஏன்னா கண்ணு முக்கியமான உறுப்பு உடம்புல. அதுல எதுவும் பழுது வந்துடக்கூடாது, இவங்க கண்ணு ரெட்டி விட்டுருங்க, உரிச்சு எடுத்துருங்க, அவன் படிச்சா போதும். சொன்னமா இல்லையா? அப்போ படிப்புக்கு மரியாதை இருந்தது. இன்னைக்கு அப்படியாமா இருக்கு? வாத்தியார் பாடல்ல தான் இருக்கு, காவேரி தென்பெண்ணை பாலாறுண்டு பின்னால கிடந்துட்டு 4 பேர் வாத்தியார் மண்டையில கோளாறுங்க. ஆனா உட்காந்துருக்கான் பாருங்க பப்பளி பையா, அவன் சிரிக்காம பத்தியடா. வாத்தியார் தமிழ் தாய் வாழ்த்து ஆரம்பிச்சார், நீராறும் கடலுடுத்தன்னு. அவன் பின்னால கிடந்துட்டு நீ எனக்கு என்ன கொடுத்தங்க. எப்படி படிச்சு வச்சிருக்காங்க? பொம்பளை டீச்சரையும் விட மாட்டாங்க. அவ பாடம் நடத்திட்டு சந்தேகம் இருந்தா கேளு அப்படின்னு ஒரு பையன் எந்திரிச்சு, டீச்சர் உங்களுக்கு கல்யாணம் ஆயிட்டாங்க. அவன் பதறி போய் அந்த டீச்சர் ஏன்னா பாடத்துல சந்தேகம் கேட்குன்னா கல்யாணம் ஆயிட்டான் எதுக்குல அப்படின்னு கேட்கு. வேற ஒன்றும் இல்லை டீச்சர், எங்க அண்ணன் ஒரு போய் சும்மா ஊரை சுத்திட்டு அடக்கான், உங்க 2 பேரையும் கனெக்ஷன் பண்ணி விட்டா நமக்கு டியூஷன் செலவு மிச்சம் பாருங்க. அவன் எவ்வளவு பிளான் பண்றான் பாருங்க. என்ன வரத்து வராங்க. ஒரு பையன் பள்ளிக்கூடத்துக்கு லேட்டா லீவ் எடுத்தான். நானும் லீவ் பிளேஸ் பாக்குறதுக்கு MA BEd முடிச்சு நான் அவன்கிட்ட கேட்டேன், எதுக்குல நேற்று லீவு? எங்க பாட்டி செத்துட்டா சார் அப்படின்னா. சரி பரவாயில்ல, பாட்டின்னு இருந்தா செத்து தான் போவா, பரவாயில்லன்னு விட்டுட்டேன். அடுத்த மாசமும் லீவ் எடுத்துருந்தான். அப்பவும் கேட்டேன், என்னாச்சு? பாட்டி செத்துட்டா சார். போன மாசம் தானே பாட்டி செத்தா, இப்ப என்ன சார்? அது அப்பா பெத்த பாட்டி, இது அம்மா பெத்த பாட்டின்ட்டா. அழகா தங்க எவ்வளவு பொறுப்பா போகுது சொல்லிட்டு விட்டேன். இன்னொரு 2 மாசம் கழிச்சது லீவ் போட்டான். அப்பவும் லீவ் போட்டான். கேட்டேன், இப்ப எதுக்கு லீவு? பாட்டி செத்துட்டா சார்னா. இப்ப விடுவனா 2 பாட்டியும் போய் சேர்ந்தாச்சு. அப்பா பாட்டியும் செத்தாச்சு, அம்மா பாட்டியும் செத்தாச்சு. என்னை பத்தி உனக்கு தெரியாது அப்படின்ட்டு கம்ப தூக்குதேன். சர்வாள், உங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும், ஆனா எங்க தாத்தாவை பத்தி உனக்கு தெரியாது. நாங்கெல்லாம் ஹோம்ஒர்க் செய்யலன்னா பதறிட்டு இருப்போம். ஹோம்ஒர்க் கணக்கு பாடம் செய்யலையே, நீ கணக்கு லீவு போடணும், சளி பிடிச்சி ஆஸ்பத்திரியில் கிடக்கணும்லாம் வேண்டிட்டு போவோம். பிள்ளையார்ட்ட போய் கும்பிடுவோம். இப்ப நிலைமை மாறி போச்சு. வாத்தியார் பிள்ளையார கும்பிட்டு கிடக்காரு. பிள்ளையாரப்பா பிள்ளையாரப்பா, எந்த பேரும் கத்தி கத்தியை கொண்டு வந்துடக்கூடாதுப்பா, நான் என் பொண்டாட்டிக்கு முழு புருஷனா போய் சேரணும்ப்பா. நடக்கா இருக்கா? ஆனா கர்ம வீரரே எப்படி பாடம் நமக்கு சொன்னார். அந்த கல்வி சேவையாக இருந்தது. அழகா சொன்னாங்க, அறம் செய்ய விரும்பு என்றாளவை அறமே செய்யுங்கள், அன்புடன் வாழு என்றோர் பெரியோர் அன்புடன் வாழுங்கள், யாரும் தீமை செய்தாலும் நீங்கள் நன்மை செய்யுங்கள், யாரும் பொய்யை சொன்னாலும் நீங்கள் மெய்யை சொல்லுங்கள், நேர்மையாய் வாழ்வதில் தோல்வியே இல்லையே. பள்ளிச்சாலை தந்தவன் ஏழை தலைவன் நம்ம கர்ம வீரருங்க. அவரை தினமும் நினைக்கணுங்கிறத எப்படி கொண்டு வச்சாங்க. இப்போ அந்த மாதிரி பண்புகள் இருக்கா? மெட்ரிகுலேஷன் ஒன்று வந்திருக்குமா? அப்பா வரத்து வேனுகளை ஏற்றது. ஆட்டோவில் பாருங்க, புள்ளிய பூரா வெளியே கிடக்கும், அவன் படிக்க பை பூரா உள்ள கிடக்கு. ஆட்டோக்காரன் மடியிலவே 2 பேர் உட்காந்துருக்கானா இல்லையாம்மா? குடும்பம் நடக்குது. மெட்ரிகுலேஷன் 5 வரைக்கும் ஒரு பையன் மெட்ரிகுலேஷன் படிச்சுட்டு 6ஆம் கிளாஸுக்கு தமிழ் மீடியத்துக்கு வந்து அவன்கிட்ட 2 செக் பண்ணுவோம்னு சொன்னேன். நன்மை கடைபிடி எழுதுன்னா அவன் நம்ம கடை பீடின்னு எழுதி வச்சிருக்கான். குருவே துணை சொல்லலங்க, குரு வேதனைன்னு சொல்லுதான். தீபகற்பம் சொல்லுன தீபா கற்பம் சொல்லி வச்சுக்கிட்டு இருக்கான். எதையாவது சரியா இருக்கா? வாச ரோஜா வாடி போகலாமான்னு எழுதி வச்சிருக்கான். இவன் சொல்றான் வாச ரோஜா ஓடி போலாமான்னு எழுதி வச்சிருக்கான். தமிழ் என்ன இருக்குது? என்ன இருக்கு? திண்டாட்டங்கள் பாடுகள் இருக்குங்க. உண்மையிலேங்க கொஞ்ச நாள்ல வரைக்கும் ஆணி எத்தனாம் தேதிமா? இன்னைக்கு ஆணியில முடிய போது தானே, இன்னொரு 4-5 நாள் இருக்கும் அப்படித்தானே. இன்னும் 1 வாரத்துல ஆடி பிறக்க போகுது. அதை நினைச்சா எங்களுக்கு இப்போ திண்டாட்டமா இருக்கு. என்ன தெரியுமாம்மா? ஆடி தள்ளுபடி. அவன் அழகா போட்டிருக்கான். ஆடி தள்ளுபடினா என்ன ஏதுன்னு யோசிக்காதே. பொண்டாட்டிமார் பூரா ஆடிக்கிட்டு போவா, புருஷமார் நாங்கள்லாம் தள்ளுபடி ஆகி கிடக்கும். உண்மையா இல்லையா? வருதுனாலே இப்போ பதறிக்கிட்டு இருக்கோம். அவன் ஆடிக்கு வாங்க அள்ளிக்கிட்டு போங்க, வாசிலியாமா தாரான். ஏசியை 8 வரைக்கும் திறந்து வச்சிருக்கான். இந்த கொள்ள கோஷ்டி மாதிரி போராடுவோம் உள்ள போய். நாங்கள் 40,000-50,000 எடுத்து கொடுத்துட்டு பதறிட்டு உட்காந்துருக்கோம். அங்கே போய் அவன்கிட்டையும் சண்டை போடுவான், சேல்ஸ்மேன்ட்டையும். கட்ட பைத்தா நடந்ததா இல்லையாம்மா? அவன் பாப்பான், இவன் எத்தனை குடும்பத்தை கொல்லி வச்சாலும் அந்த பாதை வச்சு. அப்போ அந்த கட்டப்பையை அள்ளி கொடுத்தான். இப்போ அந்த கட்டப்பையும் 4 வருஷத்துக்கு முந்தைய சோழி முடிஞ்சுது. இப்போ அந்த கட்டப்பை இருந்த காலத்தில் எல்லாத்தையும் உள்ள அள்ளி திடிச்சிட்டு வாசல்ல பாவம் போல இருக்க எங்கிட்ட வந்து ஒரு வார்த்தை கேட்பா, எத்தான்னா ஆண்கள்லாம் ஏமாந்துறாரு, செத்தான்னு அர்த்தம். எத்தான் எனக்கு எடுத்துட்டேன், அவளுக்கு எடுத்துட்டேன், இவளுக்கு எடுத்துட்டேன், அவளுக்கு எடுத்துட்டேன், நீங்க என்ன எடுக்கணும்? என்ன பிச்சை தான் எடுக்கணும். இவ்வளவு திண்டாட்டங்கள் நம்மகிட்ட இருக்கிப்போ. அவளை சேலை அடிக்கலாமா? அந்த பீரோவில் பாருங்க. உண்மையிலேயம்மா எனக்கு ரொம்ப வேதனையாக இருக்கனால என் பொண்டாட்டியை பஜாருக்கு கூட்டு போனோம், கொடை பிடிச்சி கூட்டு போவோம்மா.
அவ்வளோ பாசம் நீங்கள் நினச்சிடக்கூடாது. ஒரு ஜவுளி கடை வந்தால் கொடையை அந்த பக்கம் ஒரு திருப்பு, ஒரு நகைக்கடை வந்தால் கொடையை இந்த பக்கம் ஒரு திருப்பு, ரெண்டு கடையும் சேர்ந்து வந்துன்னா கொடையை போட்டு ஒரே அமுக்கு. நம்ம குதிரைக்கு சைடு பார்வை ஆகாது. 100 ரூபா கொடையை வச்சு 10 லட்ச ரூபா சொத்தை காப்பாற்ற வேண்டியிருக்கு. இதுல எங்க நமக்கு கொண்டாட்டம் இருக்கு? கொண்டாட்டம் சேலை. இப்ப நான் கேட்க, நான் வேற எங்கேயும் கேட்க மாட்டேன், மாப்பிள்ளையூர் நீ பெண்கள்கிட்டே கேட்க. 200 சேலைக்கு குறைவா இருந்தா கையை தூக்குங்கம்மா, புண்ணியவதிகளா தூக்குங்க. யார் வீட்லயாவது 200 சேலைக்கு குறைவா இருந்தா கையை தூக்குங்க. எங்க இருக்கு? ஒருத்தர் தூக்க முடியுமா? இருக்கலாமா? இல்லலாமா? உண்மையிலேயே எங்க தாய் காலங்கள்ல எல்லாம் 4 சேலை இருந்தாலே அதிகம். அப்படித்தானமா? ஒரு சேலையவே கட்டிட்டு குளிச்சுட்டு அந்த மரத்துல கட்டிட்டு பாதியை காய்ச்சிட்டு நிப்பாங்க தெரியுமா? அந்த காட்சியெல்லாம் நீங்க உங்களுக்கு எல்லாம் தெரியாதுமா. பாதி உடம்புல சேலையை துணிப்பாங்க, அப்போ பாதி துணி அங்க இருக்கு, அடுத்தால அதை பார்த்துட்டு அப்புறம் நிற்பாங்க. எவ்வளவு தூரத்திற்கு அந்த அந்த சேலைகள். உண்மைமா பாட்டிமார் அப்படி இருந்தாங்க. 4 சேலை 5 சேலை தான். சித்ராக்காவுக்குலாம் 4 சேலை வேணும் அந்த மாதிரி இருக்கா. அப்புறம் ஆனா உண்மையிலே நான்லாம் அப்படிப்பட்ட பொண்ணுங்க. என்னக்கா 4 சேலை 10வது தான். உண்மையிலே நான் எப்படிப்பட்ட பொண்ணு தெரியுமா? எப்படிமா? சிக்கனம்னா அது அன்னபாரதி. அன்னபாரதினா சிக்கனம். சிக்கனம். அக்கா நீங்களாம் இந்த மாதிரி புடவை எடுத்தா எவ்வளவு எடுப்பீங்க? இந்த மாதிரி திருவிழா ஃபங்க்ஷனுக்கு எத்தனை ரூபாய்க்கு எடுப்பீங்க? என்ன ஒரு 10,000 ரூபாய்க்கு. 10,000 ரூபாயா? 1000 2000. ஆனா நான்லாம் எவ்வளவு சிக்கனம் தெரியுமா? நான்லாம் எவ்வளவு புடவை எடுப்பேன் தெரியுமா? எவ்வளவுமா? வெறும் 50,000 ரூபாய்க்கு புடவை எடுப்பேன். வெறும் 50,000 ரூபாய்க்குமா? வெறும் 50,000 ரூபாய்க்கு. புருஷனுக்கு ரொம்ப கொண்டாட்டமா இருக்கும். ஆனா என் வீட்டுக்காரருக்கு 500 ரூபாய்க்கு வேட்டி எடுப்பேங்க. அப்பா 500 ரூபாய்க்கு வீட்டுக்காரருக்கு? ஆமாங்க 500 தானங்க பெருசு. 50,000 பெருசு? உண்மையிலே உங்களுக்கு ஒரு ட்ரிக் சொல்லி. இல்ல அந்த வேட்டி 6 மாசம் கழிச்சு என்ன ஆகுமா? அது அவ்வளவுதான். வீட்டுக்காரர் எங்க கிடக்குறாரோ அதுவும் வேட்டி அங்கதான். நான் ரொம்ப இப்பெல்லாம் என்ன சொல்லாதீங்க சார். சரி சரிப்பா. என் வீட்டுக்காரர் கோடிக்குச்சார்னா தாண்டி கூட போக மாட்டேங்க. நல்ல பிள்ளைப்பா. அழிச்சிட்டு போயிட்டே இருப்போங்க. இல்ல அப்படி இல்ல, வீட்டுக்காரர் என்ன சொன்னாலும் சரிமாமா சரிமாமான்னு சொல்லுவேன். நேரா வீட்டுக்குள்ள வருவாரு. அடியே பாரதி பாத்திரத்தை கழுவட்டுமா அப்படிம்பாரு. சரிமாமா. வீட்டை பெருக்கட்டுமா அப்படிம்பாரு. சரி மாமா. துணியை துவைக்கட்டுமா அப்படிம்பாரு. சரி மாமா. அவ்வளவுதான். எப்படி இருக்கு இந்த வாழ்க்கை? ரொம்ப கொண்டாட்டம். என்னைக்குமே லைட் வெயிட் புடவையா தான் சார் உடுத்துவேன். அப்படியாமா? வெயிட்டான புடவை அவர் அப்படிதான் எடுத்து வருவாரோ? இல்ல நான் லைட் வெயிட். லைட் வெயிட் ஏன் தெரியுமா? துவைக்கிற என் வீட்டுக்கார கஷ்டப்படுத்த கூடாதுன்னு அந்த பிஞ்சு மனசு. இங்க உள்ள பெண்களை பார்த்து கேக்குறாங்க, என் வீட்டுக்காரு எப்ப பார்த்தாலும் இந்த சித்ராக்கா வீட்டுல உள்ள மாதிரி சுத்த தமிழ்ல சத்துக்களா முத்துக்களா பூரா புத்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்பெல்லாம் தூய தமிழ்ல என்னை அப்படி கொஞ்சிக்கிட்டே இருப்பாரு. தங்க குட்டி செல்ல குட்டி புச்சி குட்டின்னு தான் கூப்பிடுவாருன்னு சொல்லக்கூடிய பெண்கள் இருந்தா கை தூங்க பார்க்கலாம். என் வீட்டுக்காரர் என்ன அப்படி பாராட்டிக்கிட்டே இருப்பாருன்னு சொல்லுமா? உண்மையிலேயே மாப்பிள்ளை யூரணி பெண்கள் கொடுத்து வைத்தவர்கள். ஒரு பெரிய கைத்தட்டல் உங்களுக்கே கொடுங்க. உங்க வீட்டுக்காரர் உங்களை தங்க குட்டி செல்ல குட்டி புச்சி குட்டின்னு கூப்பிட்டா என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? உங்க மேல பாசம்னு நினைச்சிடாதீங்கக்கா. அவசரத்துல உங்க பேரை மறந்துட்டாருன்னு அர்த்தம். அதுதான் பூரா தங்க குட்டி செல்ல குட்டி புச்சி குட்டின்ட்டு தலை. இப்ப நான் செல்போனை சொன்னோன்னு ஞாபகம். இப்பவும் பெண்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கமா? உங்க வீட்டுக்காரர் படத்தை டிஸ்பிளேல வச்சிருந்தேன்னா கையை தூக்குங்க. யதார்த்தமான கேள்வி. யாரெல்லாம் உங்க வீட்டுக்கார் புருஷன் படத்தை டிஸ்பிளேல வச்சிருக்கீங்களோ கையை தூக்குங்கம்மா. இது என்ன ஒன்னையும் பாருங்க 2-3 பேர் கை தூக்கி இருக்காங்க பெண்கள். அன்னைக்கு ஒரு ஊர்ல கேட்டேன், அந்த பேதில போன வீட்டுல வச்சிருக்கே பெரிய விஷயம், டிஸ்பிளேல வைக்கணுமான்ட்டு வேற பதில் வந்தது. நல்லவேளை இங்க ஒரு 3 பேரா தூக்கி இருக்கேன். ஆனா அந்த விஷயத்துல என் பொண்டாட்டிக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்கம்மா உற்சாகமா. 10 வருஷம் ஆச்சு இந்த ஆண்ட்ராய்டு மொபைல் வாங்கி கொடுத்து, இன்னும் என் படத்தை தான் டிஸ்பிளேல வச்சிருக்கா. ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா? அவளுக்கு டிஸ்பிளே மாத்த தெரியாதுமா. என்ன வரத்து உட்காந்துருக்க சாய்ஸோட பாரு. இதெல்லாம் டிஸ்பிளேல 3 செல்லு வாங்கினாலும் முடியாது. எந்த விஷயத்துல சரியா இருக்கா? அந்த நான் கேட்குறேன், பீரோவில் வந்து 4 தட்டு இருக்கும்லாமா? எவ்வளோ வேதனை இருக்குது. நாங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கோம். 4ல் 3 தட்டில் அவள் சேலை தான் இருக்கு. எங்களுக்கு ஒரு 4 பேண்ட்டு 4 வேஷ்டி கீழே 4வது தட்டில் கிடக்குமா. என் பொண்டாட்டி ஒரு 5-5.5 அடி உயரம் தான் இருப்பாள். மேல் தட்டில் அவள் சேலையை எடுக்கணும்னா என் வேட்டியில் ஏறி மிதிச்சுக்கிட்டு தான் இருப்பாள். வேட்டி எடுத்து பார்த்தோன்னா கால் தடமாக இருக்குது. எவ்வளோ வேதனைகள். இதெல்லாம் நமக்கு சந்தோஷம்னு சொல்ல முடியுமா? உண்மையிலேங்க டிவிக்கு தர்ற மரியாதையை நீங்கள் வாழ்க்கையில் புருஷனுக்கு குடிக்கலா? எல்லாம் நீங்கள் கதை வசனம்லாம் டைரக்ஷன்லாம் பேசுறீங்க, படத்துக்கு தான் நடக்குது. டிவிக்கு கொடுக்க மரியாதையை புருஷனுக்கு யாராவது கொடுத்தனா சொல்லுங்கம்மா. நாங்க கொண்டாட்டம்னு சொல்லுவோம். ஏதாவது இருக்கா? ஆனா பாவிகளா, டிவியை ஒரு சோர்ல சாத்தி போட்டுருக்கு, இவ்வளவு ஒரு சோர்ல சாத்தி போட்டு. எந்த டிவிலையாவது நல்ல தொடர் காட்டுதானா? அடுத்தவன் பொண்டாட்டியை ஆட்டையை போடுறது எப்படி? மாமியால கொல்றது எப்படி? இதான் நடக்கு. சீ என்ன சீ. அடுத்தவன் சொத்தை அபகரிக்கிறது எப்படி? இதை தானமா காட்டுதான். இதைத்தான் ஆணும் பண்ணு உட்காந்து பார்த்துக்கிட்டு நடக்கா இல்லையா? அவ கருவை எப்படியாவது கலைச்சிடணும். இதான் தொடரு. இப்படிதான் அவ எப்படி புருஷனோட சந்தோஷமா இருப்பான்னு பார்த்துருவான். மாமியாருக்கு எப்படி விஷத்தை வைக்கலாம்,
போடுங்க சார் எதையாவது. ஆமா அடுத்து வேற என்ன பாருக்கு கான்செப்ட்? டீயெல்லாம் ஊத்துறேன். கார வச்சு அவளை எப்படி கொலை செய்வது? அவ்வளவுதான். நான் ஒண்ணு சொல்லட்டுமா? அந்த சீரியல் பார்க்கக்கூடிய பெண்கள் உண்மையிலே நீங்க தெரியாம சொல்றீங்க, மாப்பிள்ளையர்ல இருக்கக்கூடிய எந்த பெண்களும் டிவி சீரியலே பார்க்க மாட்டாங்க. அப்படியாம்மா? பார்க்க மாட்டீங்களா? அப்படிதானக்கா? நாங்க நம்பிட்டோம். ஏங்க உண்மையிலே மது உடலுக்கு உயிருக்கு கேடுன்னு கீழே ஸ்க்ரோலிங் போடுறாங்கல்ல, அதே போல என்னைக்கு சீரியல் போடுறாங்களோ சீரியல் உடலுக்கும் மனதுக்கும் கேடுன்னு போட்டா தான் நம்ம ஊர் ஆண்கள் சந்தோஷமா இருக்க முடியும். அவ்வளவு வேதனைப்படுத்திக்கிட்டு எதையாவது இந்த பாண்டியன் சோர் தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லையா? ஆனா ஒரு பிள்ளையும் அப்பன் சொல்லு கேட்க மாட்டேங்குது. அப்படித்தானம்மா? அதுல எந்த பிள்ளையாவது அப்பன் சொல்லு கேட்டுச்சா? இதையும் ஒரு தொடர்ந்து இப்படி எல்லாம் பார்த்து எவ்வளவோ நாங்கள் சொல்லிக்கிட்டே போலாங்க. அப்போ உண்மையிலே குக் பண்ணி சாப்பிட்டு சந்தோஷமாக அந்த கொண்டாட்டங்களாக எங்கள் வாழ்க்கை இருந்தது. இப்போ பூரா புக் பண்ணி சாப்பிடுதா? இந்த ஸ்விக்கி சொமட்டோன்னு பாருங்க, இந்த கங்காரு குட்டியை பின்னால தூக்கி போட்ட மாதிரி 2 பேரும் வருவான் பைக்கை தூக்கி வச்சுக்கிட்டு. அதான் நம்ம நடக்குது. உடனே ஆர்டர் போட்டுருதான். அவன் ஜல்லுண்டு வந்து வாசல்ல வண்டியை நிப்பாட்டிட்டு ஓடிபி அப்படிங்கான். இவன் ஓடிபியை சொன்ன உடனே அவனே ஊட்டி விட்டுட்டு போயிடுறான். புருஷமா இருக்கு. இப்ப அந்த வேலையும் இல்லை. ஊட்டி விட்டுறதுக்கு எதுவும் எக்ஸ்ட்ரா சார்ஜ் உண்டா? அதுக்கெல்லாம் கிடையாது. அப்படியோ? ஆமா, சார்ஜ் இருந்தா தான் நாங்க போய் விழுந்துருவோமா உள்ள. சார்ஜ் இல்லாம ஊட்டிட்டு போ. எதுலயாவது சரியா இருக்கா? வாதவத்தி மறந்தால்தான் வாழ்க்கை. போதை கலாச்சாரங்கள் பெருகிவிட்டது என்று நான் அதெல்லாம் வேதனையோடு சொல்றேங்க. போதை குடிகார கணவனோடு வாழும் பெண்களுக்கு கோயில் கட்டி கும்பிட வேண்டிய இல்லையாமா? உண்மை. நீங்கள் கொண்டாட்டமாவா இருக்கிய? பாவி பய குடிச்சிட்டு வந்து பண்ற அநியாயங்கள் அப்ப இப்பமெல்லாம் நடக்கிறது. கஞ்சா கலாச்சாரம், போதை கலாச்சாரம். அன்று 100ல் 1-2 பேர் குடித்தார்கள். இன்று 100ல் ஒருத்தன் தான் நல்லவனா இருக்கான். அவனும் நல்லவனா வைக்க விடாது இந்த சமுதாயம். அப்படிப்பட்ட கலாச்சாரங்கள் பெருகிவிட்டது. இங்க நாம கொண்டாட்டம்னு சொல்ல முடியுமா? குடிச்சிட்டு வந்து பண்ற அநியாயம் அப்படித்தானமா பாட்டியம்மா? இப்ப என்ன நடக்குது வீட்டுல? அந்த அதெல்லாம் நிறைய சொல்லிக்கிட்டே போலாங்க. வாழ்க்கையில் திருமண கலாச்சாரமே போயிட்டு அன்று பண்பாடோடு திருமணங்கள் நடந்தது. வீட்டில் உள்ளவர்கள் பெண்ணை அலங்கரித்தார்கள். ஆளாளுக்கு பெண்ணை தேவதையாக மாற்றினார்கள். இன்னைக்கு கல்யாண மண்டபம்னு சுடுகாட்டில் ஒரு மண்டபத்தை கட்டி வச்சிருக்கான். பொண்ணு வீட்டுக்காரன் மாப்பிள்ளை வீட்டுக்காரன் அங்க வந்து சந்திக்கான். பொண்ணு வீட்டுக்காரன் யாருன்னு மாப்பிள்ளை வீட்டுக்காரனுக்கு தெரியாது. மாப்பிள்ளை வீட்டுக்காரன் யாருன்னு பொண்ணு வீட்டுக்காரனுக்கு தெரியாது. வாசல்ல ஒரு பொம்மையை நிப்பாட்டி விட்டுருக்கான். அது மாப்பிள்ளை வீட்டுக்காரனையும் கும்பிடுது, பொண்ணு வீட்டுக்காரனையும் கும்பிடுது. 2க்கு இடையில செருப்பு வாங்க வர களவாணி பயிலையும் கும்பிடுது. இப்படி கலாச்சாரம் ஆகி போச்சு. அன்று நாம் எல்லாரும் பொண்ணை அலங்காரம் பண்ணினோம் தேவதையாக. இன்றைக்கு பியூட்டி பார்லர் இருந்து ஒருத்தர் ஆட்டிக்கிட்டு வந்துடுறா. கிடுக்கட்டிட்டு 2 பேரையும் ரூம்ல அடைச்சு வச்சுட்டு நம்ம வெளியே வந்து நாவா பிள்ளைய ஜோடிக்கவாம செய்தான். அங்க கொத்தி இங்க போட்டு பொம்பளை பிள்ளைய பேய் மாதிரி ஆடி. அதுவும் பொண்ணுக்கு 20,000 ரூபாய், பொண்ணோட அம்மாவுக்கு 25,000 ரூபாய். ஆமா, அது வேற அதுக்கு வேற என்ன திருமண அலங்காரத்துக்கு. பொண்ணுக்கு 20னா பொண்ணோட அம்மாவுக்கு 25. பொண்ணுக்கு பாட்டிக்கு 50,000. ஏன்னா நிறைய குழி விழுந்திருக்கான். அதை போல அடைக்கணும். என்ன வேதனை நடக்க? அவன் பொம்பளை மாப்பிள்ளை பொம்பளை பிள்ளைய பார்த்துட்டு இது நான் பார்த்த பிள்ளை இல்லைங்க. ஏன்னா அது பேய் வந்து உட்கார்ந்துருக்காங்க. எல்லா கலாச்சாரங்களும் இணைந்து நமக்கு கொண்டாட்டம் இருக்கிறதா? அதாங்க சொல்லுவாங்க, கலர் மீன் கூட தொட்டில கிடக்கும், சாதா மீன் கறி சட்டியில தான் கிடக்கும். வாழ்க்கை இப்படி இந்த சித்ரா மாதிரி சோடனை ஆட்களுக்கு தான் இருக்கிறது. உண்மையில் நீங்கள் எல்லோருக்கும் ஒரு செய்தியை சொல்கிறேன். பென்சில் மாதிரி ஷார்ப்பா இருங்க. பென்சில் மாதிரி வாழ்க்கையில் ஷார்ப்பாக இருங்கள். இல்லைன்னா சீவிடுவாங்க. இதுதான் யதார்த்தம். வாழ்க்கையில் அமைதி, அன்பு எதான் நம்ம வேணும்னு நினைக்கங்க. யாரையும் நம்பாதீர்கள், உங்களை முழுமையாக நம்புங்கள். அதற்கு அந்த பத்திரகாளியம்மன் துணை நிற்பாள். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அம்பாட்ட போய் 5 நிமிஷம் சொல்லுங்க, அவ்வளவு மாறிவிடும். அதைத்தான் கவியரசு கண்ணதாசன் சொன்னார். நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் 2, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியமா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் காட்சியம்மா. அதுதான் உண்மையின் சாட்சியம்மா, அதுதான் உள்ளத்தின் காட்சியம்மா என்று சொல்லி அந்த தெய்வத்தோடு சேர்ந்து வாழும் அந்த புனிதமான வாழ்க்கை நமக்கு மகிழ்ச்சி. இப்போது உள்ள சூழ்நிலை நாம் நிச்சயமாக திண்டாட்டத்தில் என்று சொல்லி இந்த நல்ல நாளில், இந்த கும்பாபிஷேக நல்ல நாளில் இருந்து உங்களது மகிழ்ச்சி எல்லாம் நம்ம ஊர் பெட்ரோல் டீசல் விலை மாதிரி தங்க விலை மாதிரி கூடிக்கிட்டே இருக்கட்டும் என்று சொல்லி, உங்க கஷ்டமெல்லாம் வெயிலில் வச்ச ஐஸ்கிரீம் மாதிரி குறைஞ்சிக்கிட்டே இருக்கட்டும் என்று சொல்லி வாழ்த்தி, நிச்சயமாக நமது வாழ்க்கை இன்றைய காலகட்டத்தில் பரபரப்பில் திண்டாட்டமே என்று சொல்லி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி வருகிறேன். நன்றி, வணக்கம் நேயர்களே.